அடேங்கப்பா, ஒரு மாசத்துக்குள்ளேயே திருச்செந்தூர் முருகன் கோயில்ல 5 கோடி ரூபாய்க்கு மேல உண்டியல் காணிக்கையா? உண்டியல் காணிக்கை மூலமா மிரள வச்சிருக்காங்க பக்தர்கள். $2352 கிராம் தங்கமும் 41,998 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் ஒரே மாதத்துல உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போய் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. விசேஷ காலங்கள்ல தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஆனா இப்போ சாதாரண நாட்கள்லயே லட்சக்கணக்கான பக்தர்கள் வரதா சொல்லப்படுது. இந்த சூழல தான் இங்க வரக்கூடிய பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துறாங்க. அந்த வகையில செப்டம்பர் மாதம் செலுத்தப்பட்ட உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் வளாகத்துல 2 நாட்கள் நடந்திருக்கு. கோயில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்களுடைய தலைமையில இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது நடந்திருக்கு. கோயில் பணியாளர்கள், சிவகாசி 14 சித்தர்மட குருகுல வேத பாடசாலை உழவார பணிக்குழுவினரும் இதுல தங்களுடைய பங்கையும் செலுத்தி உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல முதல் நாள் மட்டும் 4,34,72,955 ரூபாயும், இரண்டாம் நாள் 81,16,879 ரூபாயும் உண்டியல் காணிக்கை செலுத்தியிருக்காங்க. மொத்தமா 5,15,89,834 ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம தங்கம் 2,352 கிராமும், வெள்ளி 41,998 கிராமும் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. இது தவிர 1,589 வெளிநாட்டு பணமும் கிடைக்கப்பட்டிருக்காம். யானை பராமரிப்பு உண்டியல் இருந்து 1,67,860 ரூபாயும், கோசாலை பராமரிப்புல இருந்து 82,722 ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு மாதத்துக்குள்ளேயே 5 கோடி ரூபாய்க்கு மேல உண்டியல் காணிக்கை திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து